ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தரும் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் எல் ஷடாய் ஃபேமிலி மினிஸ்ட்ரீஸ் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். எல்லாம் ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே இந்த வீடியோவில் சந்திக்கும்படி கற்றுக் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கு கற்றுக்கு ஸ்தோத்திரம், கற்றுக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றும் இந்த ஒரு வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாளிலே தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தர் இப்படிப்பட்டவர், தேவன் தன்னை எப்படி ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். ஆபிரகாம் எப்படி ஒரு விக்கிரக வழிபட்ட பின்னணியில் வந்த ஒரு ஆபிரகாமை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரு. இல்லையா? இந்த நாளிலே ரெண்டு காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். அதாவது சங்கீதம் 100 சங்கீதத்தில் இல்லையா, இந்த தலைப்பு கர்த்தர் நம்மளோட பேசுறது 100 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லையா? இதை கர்த்தர் பாருங்க, கர்த்தர் இந்த ஓங்கிய புயத்தினாலும் பலத்தை செய்யினாலும் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில புறப்பட முடி செய்தார். காரணம் என்ன? 2 காரியம். முதலாவது தன்னை ஜீவனுள்ள தேவன், தன்னுடைய தேவன் என்று தன்னை பிரகடனப்படுத்தின வெளிப்படுத்தணும். ஏன்னா அவரே சிருஷ்டிக்கத்தார், அவர் என்று வேற தேவனே இல்லை, அவர் ஒருவரே தேவன். அதனால அவர் மாம்சமான யாருக்கும் தேவனே கற்று. ஒருவேளை நம்ம நல்ல இந்து சகோதரா இருக்கலாம், முஸ்லீம் சகோதரா இருக்கலாம், எந்த மதத்தை வேணா மதத்தினை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம யாவரும் என்ன பண்ணார்? கர்த்தர் ஒருவரே மாத்திரமே நம்மளை உண்டாக்கி அவரே தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா பாருங்க, யாத்திரை 6 அதிகாரத்தில், சர்வ அளவில் தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவளுக்கு அறியப்படவில்லை. கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சந்ததியை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மூலம் இந்த பூலோகமே அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கு பெரியமானவர். ஆகவே தான் கர்த்தர் தன்னை சர்வ வல்லமை தேவன். எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையின் மேலும் நைல் நதி மேலும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு ஒரு தேவர்களை போலும் அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். நைல் நதியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை பலி செலுத்துவது போன்ற மோசையை பாருங்க, மோசையை தெரிந்து கொள்வதற்கு கூடிய கர்த்தர் அந்த பகுதியில் எவருடைய தேவனுடைய ஜனங்களுடைய எல்லா பகுதியிலும், ஏன்னா ராஜா அங்கே பார்வோன் தான் ராஜாவாகவும் தேவனாகவும் வழிபட்டு வந்தார். ஆகவே அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய குழந்தைகள் எல்லாம், எவருடைய குழந்தைகள்லாம் தூக்கி நைலில் போடுவாங்க தேவர்களுக்கு பலி செலுத்தும்படிக்கு. அதனால தான் கர்த்தர் தன்னுடைய நீதியை பார்த்தீங்கன்னா யாத்திரை 12 பார்க்கலாம். 12 எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். 2வது காரியம் பாருங்க, பூமியில் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. யாத்திராகமம் 8 அதிகாரம் 22 வசனம். பூமியில் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனல் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே அண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. கர்த்தர் பாருங்க, பூமிக்கு அவரே தேவன் என்று முதலாவது எகிப்தியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பாருங்க, இஸ்ரேல் தன்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இந்த நாளில் தேவன் அறியாமலே நம்ம பார்ப்பதெல்லாம் தெய்வங்கள், பார்ப்பதெல்லாம் வழிபட்டு வருவார். அந்த காலத்தில் பாருங்க, இயற்கையில் பேரழிவுகளோ சீற்றங்களோ ஏதாவது வந்தால் உடனே அவர் தேவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள், உடனே ஒரு கல்லை வைத்துக் கொள்வார்கள், ஒரு பலியை செலுத்துவார்கள். இவ்வளோ தேவன் என்று அறியாத வகையில் மூட பழக்கெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். பாருங்க, அது தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவு. அது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை. மதம் என்பது பார்த்தீங்கன்னா மேன்ஸ் அட்டெம்ப்ட் டு ரீச் காட். பட் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா காட் ரீச்சிங் மேன். கிறிஸ்து தேவனே தன்னை ஏன் அவர் தன்னை ஒரு மனுஷன் தேடி வரணும்? ஏன்னா அவரே சிருஷ்டி கர்த்தர். பாருங்க, அதனால தான் கர்த்தர் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையாக ஆண்டவர் சொல்லியிருப்பார் எப்படி தன்னை. ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனத்தில், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேல் ராஜா கர்த்தரோ சேனை கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய சுத்தம் பாருங்க, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று. என்னை தவிர தேவன் இல்லை, இல்லையா? அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. தேவன் அதனால தான் கர்த்தர் பாருங்க, நீங்கள் ஏசாயா 66 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்கு, நான் சிருஷ்டி கர்த்தர்,
இதே பகுதியில் நீங்கள் ஏசாயா 45 பாருங்கள், 6 நானே கத்தர், வேறு ஒரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இதுதாங்க பிரியமான தேவன் விரும்ப தன்னோட ஓங்கிய போய்த்தனால் பலத்தை செய்யணும் அடைகளனால நம்மளை பாவத்திலிருந்து சாபத்தில் விடுவித்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒருவரே தேவன், ஒரு ஆள் மாத்திரமே விடுவிக்க முடியும். அவர்கிட்ட மாத்திரமே சர்வ வல்லமை, விடுவிக்கக்கூடிய வல்லமை எல்லாமே இருக்கு. அதனால தான் கத்தர் பாருங்க, நான் யெகோவா என்னும் நாமத்திலும் அவருக்கு அறியப்படவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் யாத்திரை 6 புஸ்தகத்தில். அதாவது யெகோவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிருஷ்டி கத்தர். அவரோட வார்த்தைக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்கு, ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அதனால தான் கத்தர் பாருங்க, அவர் ஒருவராக வானங்களை விரித்து பாருங்க, அவர் ஒருவராக வானத்தில் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனா இருக்காரு. இதில் பாருங்க, எஸ்ஐயா 45 12 நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதே மாதிரி இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன. இல்லையா? அவரே பாருங்க, சர்வ வானங்கள் சர்வ சிருஷ்டி அவர் உண்டாக்கியிருக்கார். சர்வ சிருஷ்டி கத்தர் அவரே. ஆகவே தான் கத்தர் எப்படியாச்சும் தன் பிள்ளைங்க எப்படியாச்சும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போஸ்தலர் 17 நீங்கள் வரையினா பாருங்க, 17 சொல்றாரு, எல்லாருக்கும் ஜீவனையும். 17 நீங்க பாருங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அது பாருங்க, இன்னொரு தொடர்ந்து அந்த வசனத்துல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதா தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். இல்லையா? பாருங்க, தம்மை தேடி தடவையாக அப்படியே கண்டுபிடிக்கணும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சுத்தமா இருக்கு. இல்லையா? இந்த நாளிலே கத்தர் அதனாலதான் கத்தர் எகிப்திற்கும் இஸ்ரேல் ஜனங்களும் வித்தியாசம் உண்டு பண்ணார். முதலாவது பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் ஒரு பாரம்பரியமாக வழிபட்டு வந்த துஷ்ட தேவதைகளும் தேவர்களும் ஒரு தெய்வமாக, ஒரு பெரிய அவர் தான் தெய்வம், நைல் நதிக்கு ஒரு தெய்வம், தவளைன்னா தவளைக்கு ஒரு தெய்வம், முதலையை கூட வழிபட்டு வந்தார்கள். பாருங்க, மாடுகள் ஆடுகள் எல்லா சிருஷ்டிகளெல்லாம் சிருஷ்டி கத்தரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான் தேவன் நானே தேவன், நானே கத்தர் என்று அவ்வளோ அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கத்தர் நாளிலே சர்வ அவர் தேவன் நம்மளை அவர் தேடி வந்த தேவனா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எல்லா இடத்துலையும் தேவனை தேடக்கூடிய எவ்வளோ பேர் பல விதத்துல தங்களை தேவனை தேடணும்னு சொல்லிட்டு இந்த இருதயத்துல இயல்பாவே பார்த்தீங்கன்னா, கத்தரை தேவனை தேடக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பகுதி எப்போதும் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்காது. தேவனை ஏதாவது ஒரு விதத்துல தேட வேண்டும், தேவனை வணங்குகின்ற ஒரு பக்தி. இதேனா தேவன் நம்மளை உண்டாக்கினார், அவருக்குன்ற ஒரு இருதயத்துல அவரை தேடக்கூடிய ஒரு பகுதி வைத்திருக்காரு. அவ்வளவுதான் அந்த ஆத்மா எப்போதும் தேவனை வாஞ்சித்து தேடதான் இருக்கு. கத்தர் இந்த நாளில் நம்ம தேடி வந்ததுக்கான ஒரு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அவரே நம்மளை உண்டாக்கினார். ஆனால் பாருங்க, எரேமியா 1 பாருங்க, தாயின் கர்ப்பத்திலே நம்ம உருவாக்கணுமே நான் அறிந்தேன். நம்ம உண்டாக்கினவர் அவர் சர்வ சிருஷ்டி கத்தர், நம்மளை உண்டாக்கினவர், அவரை தாயின் கர்ப்பத்தை உருவாக்கணும் அவர் நம்மளை அறிஞ்சிருக்காரு. ஆனால் நம்ம தான் அவரை அறியவில்லை. ஆகவே தான் கத்தர் இந்த நாளிலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானது ஜனங்களே, இந்த நாளிலே கத்தரே தெய்வம் என்று நீங்க அறிந்து அவரே சர்வ தேவனாக, அவர் கிறிஸ்து இயேசுவாக நம்ம மத்தியில நம்ம தேடி வந்த ஒரு தேவனா இருக்கிறார். இல்லையா? நம்ம போய் இன்னைக்கு பல வழியில பல விதமான தேவனை தேட வேண்டியது பல விதமான வழிகளை கையாண்டு இன்னைக்கு ஜனங்க தேடி போறாங்க அங்கேயும் இங்கேயும். ஆனா கத்தர் பாருங்க, தேவன் நம்மளை தேடி சிருஷ்டி கத்தராக கிறிஸ்து இயேசுவாக நம்மத்தில மாம்சமான தெய்வமான நம்மள ஒருவராக அதர்சனமானவர் தரிசனமாக காணப்பட்டார். ஆகவே நாளை அவரே தேவன் என்று நீங்க அறிந்து விசுவாசிக்க முடியாத இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளிலே அவரே சர்வ தேவன், அவரே கத்தர், அவரே ரட்சர், வேறு ஒரு ரட்சர் இல்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படிக்கு நாளை கத்தர் உங்களோட இடைப்பட்டு பேசுகிறாங்க. இல்லையா? முதல்ல ஜெபிக்கலாம். அற்புதமே பிரச்சனமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கத்தாவே இந்த நாளிலே அப்பா சுதரப்பா, நீரே தேவன் என்று, நீரே சிருஷ்டி கத்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கத்தாவே நீர் ஒரு அற்புதத்தைப்பா செய்ய முடிய ஜெபிக்கிறப்பா. இந்த காணொலியை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அந்தவரை யாரா இருந்தாலும் சரிப்பா, மனக்களை திறந்தப்பா, நீரே ஜீவன தேவன், நீரே சிருஷ்டி கத்தர், நீரே உருவாக்குற கத்தர் என்று, நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க கத்தாவே நல்ல அற்புதம் செய்ய முடியாத தாயத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படின்னு செய்வதற்கு ஸ்தோத்திரம். அற்புதம் மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்தவங்களை யாரும் ஆசிரியப்பா. ஸ்டே பிளஸ்ட். ஆமென்.